அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நக்கீர தேவ நாயனார் பற்றிய தகவலை பதிவா பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் நக்கீரருடைய வரலாறு அப்படின்றது ஒரு பெரிய பரந்துபட்ட பரப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நக்கீரருடைய செய்திகளை நம்ம பார்க்கிறப்போ நிறைய செய்திகள் அவருடைய வரலாறை எடுத்து சொல்லக்கூடிய வகையில இருக்கு. அந்த பழம் கதையெல்லாம் எல்லாரும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இருந்தாலும் அந்த பழம் கதை தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில நான் பதிவா உங்ககிட்ட பகிர விரும்பல. அதனால அது தவிர்த்து அவருடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்னென்ன படைப்புகள்ல எந்த மாதிரி கையாண்டிருக்காரு அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த பதிவை உங்ககிட்ட பகிரலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில அவருடைய பெயர் காரணம் ஒரு சிறிய அறிமுகம் தான். நக்கீரர் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய சொல்லல கீரன் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர் அப்படின்றது நமக்கு எல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான். நான் அப்படின்றது சிறப்பு பெயரா ஒரு புணர்ச்சி சொற்களா நம்ம பயன்படுத்துறோம். அதை இடைச்சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆறு விகுதியும் பாத்தீங்கன்னா ஒரு உயர்வுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா நம்ம அந்த ஆறு விகுதியும் பார்க்கலாம். நல் கூட்டல் கீரன் அதனுடைய திரிபா தான் நக்கீரன் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சிலருடைய கருத்தும் பரவலா பார்க்கப்படுது. இவருடைய வரலாறு நக்கீரருடைய வரலாற்றை சொல்லும் போது பெரும் பற்றி புலியூர் நம்பி அவரு ஒரு வரலாற்றை சொல்றாரு. பரஞ்சோதி முனிவரும் நக்கீரரை பற்றிய வரலாறு எடுத்துரைக்கிறாரு. கல்லாடர், சிவபிரகாச சுவாமிகள், கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று இப்படிலாம் சொல்லக்கூடிய சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையெல்லாம் எழுதியிருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா நக்கீரருடைய வரலாற்றை சொல்றாரு. நிரம்ப அழகிய தேசிகர் இவருமே நக்கீரருடைய வரலாற்றை சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்கள் நக்கீரனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆளுமைகளா நம்மளால பார்க்க முடியுது. நக்கீரருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 10 படைப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நக்கீரர். முதலாவதாக திருமுருகாற்றுப்படை, இரண்டாவது நூலா கைலை பாதி காலத்து பாதி அந்தாதி, திரு எழு கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோப பிரசாதம், போற்றி கலிவெண்பா, திரு ஈங்கோய் மாலை 70, திருவலஞ்சொலி முப்பணி கோவை, காரெட்டு, திரு கண்ணப்பர் திருமரம் இப்படி ஒரு 10 நூல்களு இவர் பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் திருமுறையில எழுதியிருக்காரு. அதிகமான படைப்புகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நக்கீரர் தான் அந்த 11ஆவது திருமுறையில. திருமுருக ஆற்றுப்படை பத்தி நம்ம தனியாவே ஒரு காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கேன். 10 பாட்டு நூல்கள்ல முதல் நூலா நம்ம திருமுருக ஆற்றுப்படைய வீடியோவுல முன்னாடியே காணொலியா பதிவு செஞ்சிருக்கேன். நீங்க அந்த நூலை பாத்தீங்க அப்படின்னா திருமுருக ஆற்றுப்படை தொடர்பான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் அதை முன்னாடியே சொன்னதுனால இங்க திருமுருக ஆற்றுப்படை குறித்த எந்த பதிவையும் நான் இங்க பதிவிடல தகவலையும். அதனால அடுத்து கைலை பாதி காலத்து பாதி அந்தாதி. இது அந்தாதியா ஒரு 100 பாடல்களை சொல்லக்கூடிய ஒரு பணுவல் தான். அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறப்போ திரு கைலை மலை பத்தியும் திரு காலத்தி மலை பத்தியும் மாறி மாறி துதிக்கின்ற ஒரு பாடல்களின் தொகுப்பா நம்ம இந்த நூலை நம்ம பார்க்க முடியுது. முதல் பாடல் கைலையும், 2வது பாடல் காலத்தை அந்த காலத்தி அப்படின்ற ஸ்தலத்தையும் குறிப்பதனால இந்த நூலுக்கு இந்த பெயர் வந்திருக்கு. அகத்துறை சார்ந்து ஒரு 25 பாடல்களை பாடப்பட்டது. அகம் சார்ந்த ஒரு பணுவல் தான். அக்ரணி பொருள்களை விழித்து தலைவி தூது விடுவதாக உள்ள பாடல்கள் இதுல பல பாடல்கள் இருக்கு. அக்ரணி பொருள்களை தூது விடக்கூடிய ஒரு முறை இருக்கு. நம்மளுக்கு காமமிக்க களிப்படர் கிளவி அப்படின்னு தூதுக்கான இலக்கணத்தை தொல்காப்பியர் சொல்லும் போது ஒரு 10 பொருள்களை தூது விடுவாரு. அந்த அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா அந்த அக்ரணி பொருள்களை பேசக்கூடிய அந்த விழித்து அவ தலைவி தூது விடக்கூடிய ஒரு பான்மையில பல பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கை வர்ணனை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. சமய கருத்துக்கள் சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு இந்த கைலை பாதி காலத்து பாதி அப்படின்ற அந்த அந்தாதி நூல்ல. அடுத்து 3வது ஒரு பணவலா திரு எழு கூற்றிருக்கை அப்படின்ற ஒரு 3வது பணவலை நம்ம பார்க்க முடியுது. 7 கூறுகள் முறையாக அமையும்படி பாடக்கூடிய ஒரு சித்திர கவி வகை தான் இந்த திரு எழு கூற்றிருக்கை. அதாவது ஒரு தேரினுடைய அமைப்பு மாதிரி இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால நான் அந்த தேரினுடைய அமைப்பு முறையை நான் காமிக்கல. அந்த எண்களுடைய வரிசையில ஒரு தேரினுடைய அமைப்பு மாதிரி இருக்கும். மிக முயன்று செய்கின்ற கவி. இது என்னன்னா ரொம்ப ஈஸியெல்லாம் செய்ய முடியாது. ரொம்ப கடினமானது. அதனால இது மிரை கவி அப்படின்னு சொல்றாங்க. அதான் சித்திர கவி வகை அப்படின்னு நமக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதனால மிரை கவி அப்படின்ற ஒரு வகைமையை சார்ந்தது அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஆசிரியப்பாவால பாடப்பட்டிருக்கு. 1 அப்படின்ற எண்ணு பெயர்ல தொடங்கி ஒவ்வொன்றா அப்படியே படிப்படியா ஏறியும் அப்படியே மறுபடியும் குறைஞ்சும்
1 முதல் 7 வரையிலான எண்ணு பெயர்களை கொண்டு பாடப்படக்கூடிய ஒரு செய்யுள் வகைமைதான். 7 அப்படின்ற எண்களும் ஏறி மறுபடியும் அதுவே அது என்ன ஆகும்னா இறங்கும். இந்த அமைப்பு முறையில அந்த பாடல்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல முதல்ல அந்த எழுக்கூற்றிருக்கை இலக்கியம் வந்து யார் பாடுதுன்னா திருஞான சம்பந்தர் தான் பாடியிருக்காரு. இது வந்து முதல் திருமுறை. ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து 1, 2, 3 இந்த 3 திருமுறை பாடியிருக்காரு. அதுலயே அந்த திரு எழு கூற்றிருக்கை அந்த எழுக்கூற்றிருக்கை பற்றிய செய்திகள் இருக்கு. அது வந்து சீர்காழி பற்றிய பாடலா அவர் வந்து பாடியிருக்காரு. அடுத்து வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து பாடியிருக்காரு. திருவெழுக்கூற்றிருக்கை அப்படின்ற இதே பெயர்ல அவர் பாடியிருக்காரு. அது திருமாலை பற்றிய ஒரு நூலா நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு பின்னாடிதான் நக்கீரர் வந்து பாடியிருக்காரு இந்த திருவெழுக்கூற்றிருக்கை. இது ரொம்ப சிறப்பு பெற்றதா நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஒரு 4வது பணுவலா பெருந்தேவபாணி அப்படின்ற ஒரு நூலை பார்க்கலாம். பாணி அப்படின்னா இசையோட பாடக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்றதுதான். தெய்வத்தை முன்னிறுத்தி பாடப்படக்கூடிய ஒரு நூலா நம்ம பார்க்க முடியுது. இந்த நூல்ல வந்து கூடல், ஆளவாய், உலகன் அப்படின்னு வர்றதுனால கூடல், ஆளவாய், அகவல் அப்படின்ற இதனுடைய பெயர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம். ஆசிரியர் பாவால் தான் இதையும் பாடியிருக்காங்க. தேவபாணி அப்படின்னு பெயரளவுல தரப்பட்டிருக்காங்களே தவிர மத்த பொருத்தம் இந்த நூலுக்கு இல்லை அப்படின்னு அருணாச்சலம் வந்து தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்த பணவலா கோப பிரசாதம் அப்படின்ற ஒரு நூலை பார்க்கலாம். இறைவனது கோபமும் பிரசாதமும் ஆகிய தன்மைகளை மாறி மாறி பிரசாதம் அப்படின்னா அந்த அருள் அந்த தன்மைகளை மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு பாடல் அமைப்பு முறையில அமைந்த ஒரு நூல். குற்றம் கூறி தன்னை கோபித்து விட்டு பின் தனது பாடல் கேட்டு கருணை செய்தால் கருணை செய்யக்கூடிய தன்மையால அமைஞ்சதுனால இந்த நூலுக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. கோப பிரசாதம் பேரு. ஆசிரியர் பாவால் அமைந்த ஒரு நூல் தான். பெரும்பாலான நூல்கள் நக்கீரருடைய எல்லா நூல்களுமே ஆசிரியர் பாவால் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடியுது. 100 அடிகளை கொண்ட ஒரு நூலா இதை நம்ம பார்க்கலாம். இன்னவை பிறவும் எங்கள் ஈசன் கோப பிரசாதம் அப்படின்னு இந்த பாடல்லே அந்த நூலுக்கான பெயரும் இடம்பெற்றிருக்கு. திருமாலுடைய அருளை தொடங்கி கருடனை வந்து காய்த்தது வரையில இந்த நூலுடைய ஒவ்வொரு சூழல்லையும் கோபம் ஒவ்வொன்றிலையும் அதனுடைய தன்மைகள் மாறி மாறி வந்திருக்கு. அந்த ஒரு 13 தன்மைகளை அந்த நூலை நம்மளால பார்க்க முடியுது. அப்பர் வந்து பயன்படுத்தின தேவாரத்துல பயன்படுத்திய பழமொழிகள் எல்லாம் இவரும் வந்து கையாண்டிருக்காரு. போற்றி கழிவென்பா சிவனது வீர செயல்களையும் அருள் செயல்களையும் முறையாக கூறி போற்றி அப்படின்ற சொல்ல இறுதியா வைத்து துதிக்கின்ற ஒரு தன்மையில பாடப்பட்ட நூல் தான். அதனாலதான் இதுக்கு போற்றி அப்படின்ற ஒரு நூலினுடைய அந்த தொடக்கமா வச்சிருக்காங்க. அப்பர் பாடிய திருத்தாண்டகம் அது வந்து போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்க வாசகர் பாடிய 4வது அகவலுக்கு பேர் வந்து போற்றி அகவல். அதே போல நக்கீரர் பாடின நூலா இருக்கிறதுனால இதுக்கு வந்து போற்றி கழிவென்பா அப்படின்ற அந்த முறையில இந்த நூலுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்குது. 45 கன்னிகளை கொண்டது. கன்னி அப்படின்னா 2 அடி அப்படின்னு அர்த்தம். திருமால் சிவனது அடியையும் பிரம்மன் திருமுடியையும் காணாமை காலனை காலால் உதைத்தமை என்று சிவபெருமானுடைய வீர செயல்களையும் அருள் செயல்களும் முறையா சொல்லி போற்றக்கூடிய ஒரு நூலா நம்ம இந்த நூலை பார்க்கலாம். இறுதி வரிகள்ல கண்ணப்பருக்கு அருள் செய்த திறத்தை துதித்து காலத்தையை போற்றுபவர்கள் சிவபெருமானுடைய திருவடி நிலையில சேருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து தன்னுடைய அந்த கடைசி வரிகள்ல முடிக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. திரு ஈங்கோய் மாலை எழுபது ஈங்கோய் மலை அப்படின்ற சிவ தலத்தினுடைய புகழ பாடக்கூடியது. அந்த ஈங்கோய் மலை இந்த மலையினுடைய புகழ பாடக்கூடிய ஒரு தன்மையில 70 வெண்பாக்களால பாடப்பட்டது. பாடல் ஒவ்வொன்றும் ரொம்ப பெருமை வாய்ந்த ஈங்கோய் சிவபெருமான் மலை அப்படின்னே அந்த பாடல்ல பொருள் பட அமைஞ்சிருக்கு. பாடல்கள் தோறும் மலை, குன்று, சிலம்பு, வெற்பு, கடறு, பொறுப்பு அப்படின்னாலும் மலை அப்படின்ற அந்த முடிவிலேயே பாடப்பட்டிருக்கு. பாடல்கள்ல முதல் எழுத்துக்கள் அகர வரிசையில இருக்கு. தலம், மலை, இந்த ஸ்தலம் வந்து மலையா அப்படி இருக்கிறதுனால மலைவாழ் குறவர் குல மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியதா நம்மளால பார்க்க முடியுது. குற்றால குறவஞ்சியில அந்த மலைவளம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்தலம் வந்து மலையா இருக்கிறதுனால மலைவாழ் மக்களான குறவர் குல மக்களினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நூலா நம்மளால பார்க்கலாம். வர்ணனைகள் வந்து ஒரு நயமான வர்ணனையா இதுல நம்ம இடம்பெற்றிருக்கு. எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேடன் வந்து வில்லுல வந்து அம்ப பூட்டி மானை வந்து குறி வைக்கிறான். அந்த மானை வந்து குறி வைக்கும் போது மானினுடைய கண்ணை பாக்குறப்போ அது வந்து குரத்தினுடைய கண்ணு மாதிரியே தெரியுது. அதனால அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய கையில இருக்கிற கனையை நழுவ விடுறான். மெதுவா போ
அப்படின்னு பாடுற மாதிரி தன்மையை நம்ம பார்க்க முடியுது. திருவலஞ்சுழி மும்மணி கோவை சோழ நாட்டு திருவலஞ்சுழி அப்படின்ற தலத்துல எழுந்தருளிய சிவன் மீது ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை இந்த 3 வகையான பாக்களால பாடப்பட்ட ஒரு நூல். இதுவும் அந்தாதியாக தான் பாடியிருக்காங்க. 30 பாடல்களை கொண்டதுனால மும்மணி கோவை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த நூல் 15 பாடல்கள் மட்டும்தான் அந்தாதி அமைப்புல இருக்கு. இந்த நூல் ரொம்ப இனிமையானது. குறைந்த சொற்களால கையாளப்பட்டிருக்கு. பொருள் செறிவு, அந்த பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப செறிவா இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த பனவல் கார் 8. கார் அப்படின்னு முடியக்கூடிய 8 வெண்பாக்களை கொண்ட ஒரு சிறிய நூல் தான் இந்த கார் 8. பிரிவால் வருந்தும் தலைவியிடம் தோழி, கார் பருவம் வந்தது, தலைவனும் வருவான், கவலைப்படாதே அப்படின்னு ஒரு தேற்றக்கூடிய நிலையில இந்த நூலை இயற்றிருக்காங்க. ஸ்தலத்தினுடைய பெயர் இடம்பெறல. பொதுவா சிவபெருமான போற்றி பாடக்கூடிய ஒரு நூலா நம்ம இந்த நூலை பார்க்கலாம். திரு கண்ணப்பர் திருமரம் 58 வரிகளை கொண்ட ஒரு நீண்ட ஆசிரியர் பவால் பாடப்பட்டது. இதனுடைய இறுதியில ஒரு வெண்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம மரம் அப்படின்னா வீரம் அப்படின்ற பொருள்லயே எல்லா பாடல்களையும் பாடியிருக்காங்க. சிவலிங்கத்தினுடைய கண்ணுல வழிந்த ரத்தத்தை நிறுத்த தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த கண்ணப்ப நாயனாருடைய அந்த அருட்செயல மரம் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க. இவருக்கு வீடு பேரு தந்ததால திருமரம் அப்படின்ற சொல்லு வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. கண்ணப்பரனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல். அது மட்டும் இல்லாம வர்ணனை ரொம்ப குறைவா இருக்கு, உணர்ச்சி மிக்கது, சுவையுடையதா இருக்கு. இதற்கு பின்னாடி 2 நூற்றாண்டுகள் கழித்து சேக்கிலார் தன்னுடைய பெரிய புராணத்துல 186 விருத்தப்பாக்களால கண்ணப்பரனுடைய வரலாற்றை சொல்லியிருக்காரு. அந்த கண்ணப்பரனுடைய வரலாற்றை சேக்கிலார் சொல்வதற்கு அடித்தளமா இருந்தது நக்கீரருடைய இந்த நூல் தான். இந்த திருக்கண்ணப்பர் திருமுறம் அப்படின்ற நூல் தான். அதனாலதான் மூலமா இருந்தது அப்படின்றத நம்ம கடைசி செய்தியா பார்க்க முடியுது. இந்த தகவலோட கல்லாட தேவ நாயனாருடைய செய்திகளை நம்ம நிறைவு செய்யறோம். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த பணங்களோடு சந்திப்போம். நன்றி.